ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், சிங்கத்தை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு உள்ளுக்கு இப்படி கேபிளை போட்டு நாங்கள் தொட்டுக்கிட்டு சிங்கத்தை தூக்கிட்டு போவாமையோ. இந்த சிங்கத்தின் மீனிங் என்ன? சிங்கம் என்ன? இவர் தான் ஹெட் ஷேப். அவள் எல்லாம் இந்த ரொட்டியல் கட்டியல் தட்டுக்கிட்டு வட்டுக்கிட்டு எல்லாம் செய்வியல். கலவுரல் அதுதான் கலவுரம் செய்றியல். வந்துட்டியல் சாப்பாடில் குறை இருந்தால் குறையான்னு சொல்லி போடுவான். குறையானா குறை சொல்லுவான். அப்புறம் வந்து பேசுகிறேன் இல்லை, நான் நல்லா போட்டான், நீ என்ன குறை சொல்கிறான்ட்டு. சிங்கம் தான் இந்த கடையில் சிங்கம். சுலவேர் அமர்த்தி பிடிச்சி அள்ளி கொட்டி விட்டாங்களே ஐயா. எதை சாப்பிட்றது எனக்கு எனிவே எல்லாத்துலேயும் டேஸ்ட்டாக பார்ப்போம். நான் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறேன் இல்லை, சாப்பாட்டின் அருமை எனக்கு நல்லாவே தெரியும். கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு எங்கே நிற்கிறேன்டா. இந்த இடம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட பேர் வந்து சிங்கம் பே ரெஸ்டாரண்ட். இது எங்களோட தமிழ்நாண்ட ரெஸ்டாரண்ட். இது இருக்கிற இடம் வந்து எங்கன்னு சொன்னால் கிரான்புக் ரோட் இல்ஃபர்ட். கிரான்புக் ரோட் இல்ஃபர்ட் என்ற இடத்துல இருக்குது. இல்ஃபர்ட் தமிழாக்கள் அந்த காலத்தில் தமிழாக்கள கோட்டை இல்ஃபர்ட். நாங்கள் ஊரில் இருந்த காலத்தில் யார் கேட்டாலும் இல்ஃபர்ட்டுக்கு போனால் தான் தமிழ் சான் வாங்கலாம், இல்ஃபர்ட்டுக்கு போனால் தான் தமிழ் மரக்கறி வாங்கலாம் என்று சொன்ன காலமெல்லாம் இருந்தது. இப்பையும் நிறைய தமிழாக்கள் ஜெயிக்கணும். அவைக்கு நிறைய பேருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தெரியாமல் இருக்கும். நாங்கள் வந்ததின் நோக்கமே இந்த ரெஸ்டாரண்ட். இந்த பக்கம் தோகிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்கள். நீங்கள் செப்பண்டி தானே? செப்பண்டி தெலுங்கு தானே? கொஞ்சம் தெரியும், அதான் நான் செப்பண்டி என்று கேட்டேன் தெலுங்குல. சூப்பர், நல்லா தமிழ் காய்க்கிறீங்க. இங்கே எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க? 1.5 வருஷம் வேலை செய்கிறீங்க. சூப்பர். என்ன மாதிரி முதலாளி? நல்ல முதலாளி, சம்பளம் தாராரோ? முதலாளி குட் பாஸ்? குட் பாஸ் ஓ பேட் பாஸ்? வெரி குட் பாஸ். இஸ் கிவ் salary on time? சூப்பர். எதர்ச்சியாக கேட்டால் முதலாளியை பற்றி கொஞ்சம் புள்ள போலாரமாக சொல்லிடுது. பெரிய ரெஸ்டாரண்ட், பார் வசதியோடு இருக்குது, கட்டிங் குட்டிங் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. கிட்ட அன்னளவாக எத்தனை பேர் இந்த கொள்ளும் இந்த ரெஸ்டாரண்ட்? 110 பேர் கொள்ளக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட். பார்ட்டிக்கெல்லாம் பெஸ்ட். அப்படியே வாங்க காட்டுறேன். சின்னதாக பிறந்த நாள் மற்ற ஆக்கள டிஸ்டர்புகள் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்டா இதுக்குள்ள ஒரு சின்ன துண்டு வச்சுக்கணும். இதுக்கு ஒரு 50 பேர் கொள்ளும். 50 பேர் 32 பேர் 50 சில இடங்கள் 50 பேர் கொள்ளும். இப்போ நீங்கள் பெரிய சீட்டை போடுவீங்க அப்படி தானே? பெரிய சீட்டை போடுவீங்க. 32 பேர் கொள்ளக்கூடிய ஒரு பார்ட்டி போல் நீங்கள் பர்த்டே செய்யலாம், பார்ட்டி செய்யலாம், எல்லா பிறந்த நாள்லேருந்து எல்லா விஷயங்களும் செய்யலாம். பட் எனக்கு பிடிச்சது என்னென்னு சொன்னால், வந்த உடனே முதலாளி என்ன கூட்டிகிட்டு தன் கிச்சனை தான் காட்டினவர். முதல்ல க்ளீன் பண்ணி வச்சு காட்டையில் எப்படி கிச்சன் இருக்கோ அந்த யதார்த்தத்தோட கொண்ட கிச்சனை காட்டினவர். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு யாரும் முன்னே சொல்லுவாங்க, தம்பி நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் போய் கிச்சனை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு வாரேன்ட்டு நேரே என்ன கொண்டே கிச்சனுக்கு இறக்கினவர். அதால் தான் நான் உங்களுக்கும் கொண்டே நான் கிச்சன் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். டாய்லெட் பாத்ரூம் வசதியில் எப்படி காட்டுறேன். சில இடத்துல எல்லாம் ஒரு பாத்ரூம் தான், பாத்ரூம் டாய்லெட் தான் இருக்கும். 2-3 பேர் லைனில் நின்று தான் போகிற மாதிரி இருக்கும். இங்கே அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்க இல்லை. வாங்க அது எல்லாத்தையுமே காட்டுறேன். இப்போ வரையக்கில் 2 செப்பண்டி பொம்பளை பிள்ளைய நிற்கணும். அவையோடையும் காய்ச்சாச்சு. தமிழ் காய்க்கிறோம். அதுண்ணா தமிழ் நீங்கள் தமிழ் இல்லையா? கொஞ்சம் அவள் தமிழ் காய்க்கிறா. இவா கதைக்கிறா, அவள் லேர்ன் ஆகிறா. நாங்கள் செப்பண்டி லேர்ன் ஆகும். வாங்கோ. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இருங்க வாங்க. மலசல கூட வசதிகள் பெண்களுக்கானது. இதுக்கெல்லாம் போகலாம். நீங்கள் ஒரு ஆளை உள்ளே கூட்டு போய் என்ன நான் போக கத்தி விட்டுவாங்க. இன்னையா உள்ளுக்கு பாருங்க ஐயா, என்னையா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு. இது மேக்கப் ஏரியாண்ணே. எனக்கு வடிவான படி எல்லாம் வந்து வடிவா பார்த்து மேக்கப் பண்ணலாம். கறந்து போகணும்டாப்பா. நல்லா இருக்குது. பாத்ரூம் டாய்லெட்டை பாருங்க. வந்தோடனே அதில் தான் காட்டணும். காட்டை சேஞ்ச் கொண்டு வாங்க. அப்படி நீங்கள் வீட்டில் வா. பெண்களுக்கான டாய்லெட் பாத்ரூம் வசதி வந்து நல்ல பெருசாக 5 ஸ்டார் லெவலில் நல்ல கண்ணாடி கிளீனிங் எல்லாம் போட்டு நல்ல நைஸ் கலரிங் நல்ல வடிவாக ருசித்து எங்கேயோ உழைச்சி சேர்த்த காசாக குழந்தைங்க கொட்டியிருக்கிறான்னு மட்டும் தெரியுது. இந்த டிசைனிங் நல்லா இருக்குது. அப்படி இந்தியாவில் வந்தால் இது ஆண்களுக்கான மலசல கூடம். ஓகே, ஆண்களுக்கான மலசல கூடம். அதையும் அழகாக செய்திருக்கிறார். ஆனால் ஆண்களுக்கு அந்த டிசைன் கண்ணாடி வைக்கல, இந்த முக்கோண டிசைன் கண்ணாடி வைக்கல. இவர் ஆண்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். பட் அழகாக இருக்குது.
இஞ்சால காட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் பார்க்கணும் மன ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவேக்கல அந்த அழகு தெரியணும், அழகாக வச்சிருக்கிறமான்னு பார்க்கணும், சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும், உடம்படியை ஒழுக்கு விட்டு இருந்தால் க்ளீன் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். நல்ல ஒரு பெரிய மலசில உடம் உண்மையாக அழகாக இருக்குது, பெருமதியாகவும் இருக்குது. அப்படி சிங்கம்பேயின் அடுப்படிக்கெல்லாம் போகிறேன் வாங்கோ. சிங்கம்பேயின் அடுப்படி எப்படி இருக்குது, அடுப்படி நெருப்பாக அணிக்கிறாங்களா இல்லாட்டி பாசம் அணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பொடியல் உள்ளுக்கு வாங்கும். அண்ணா வணக்கம், எப்படி வரீங்க? அப்படியா இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னென்ன, நீங்கள் லண்டன்ல குடும்பம் நல்லா இருக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க. சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. இப்போ நீங்கள் இந்த கடையில் என்னவா இருக்கிறீர்கள்? இந்த கடையில் ஆல்ரவுண்டரா இருக்கு. ஆல்ரவுண்டரா? ஹெட் ஷேப், இவர் தான் ஹெட் ஷேப். எல்லாம் இந்த ரொட்டியல் கட்டியல் தட்டுக்கட்டு வெட்டுக்கட்டு எல்லாம் செய்வியல். கலவுரல் அதுதான் கலவுரம் செய்கிறீர்கள். சில ஹெட் ஷேப் வந்து உப்பு புளி மட்டும் தான் பார்க்குறேன். என்ன மாதிரி ஆக்கள் தொட்டு போட்டு உப்பு அதில் தானே சட்டிவான வரையும் கலவுறீங்க. அப்போ நல்ல ஒரு ஷெஃபராக வச்சுக்கிறீங்க. இப்போ எனக்கு என்ன தர போறீங்க? இன்றைக்கு உங்களுக்கு இன்றைக்கு சோயா கறி இருக்கு, உருளைக்கிழங்கு கறி இருக்கு, மட்டன் கறி இருக்கு, காளிக்கு வெஜ்ஜ கறி எல்லாமே இருக்கு, நண்டு கறி இருக்கு, பால் புட்டு இருக்கு, பிரியாணி இருக்கு. ஓகே. அப்ப என்ன இன்றைக்கு சாப்பிட வச்சு அப்படியே நேர அப்படியே இங்கே இருக்கணும். இங்கே அமர்த்த போறீங்க. ஒளிம்பி நடக்க ஆடி செய்யணும். அதுதான் ரைட், சூப்பர். அண்ணா நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? நாங்கள் தந்தூரியும் மிடிலும் பார்த்துட்டு இருக்கோம். தந்தூரியும் தமிழ்நாடா? தமிழ்நாடுங்க காரைக்குடி. காரைக்குடி கண்ணாசன் ஊரா? இல்லை சாரி, காரைக்குடி இவர் கமலஹாசன் ஊர். என்ன கமலஹாசன் ஊர்? ஓகே. நீங்களும் கமலஹாசன் மாதிரியோ இல்லை தானே? இல்லை. ஓகே, நல்லது. என்ன செய்ய போறீங்க? தந்தூரி ப்ரானும் நைரோபி. நைரோபி இந்த கென்யாண்ட அப்படியா? அண்ணா நீங்கள் வணக்கம், என்ன பேர் கூட? டினுசன். இல்லை எங்க ஊர்ல எங்க? கைதடி. சிங்கம்னு சொல்றான். நீங்க தான் சிங்கம். நீங்க சூப்பர். கைதடி பெற்றெடுத்த தவறு புதல்வன். நீங்க என்ன பேசல்? கல்லு நானும் தான் இப்படி பாப்பேன். அப்படி பாக்குறேன் வேலை சேவியல். கல்லு பாப்பேன். சூப்பர் சூப்பர். வீடியோ பாக்குறீங்களா? என்ன சொல்லுது? பொறுமையா புறாமப்படுவீங்க என்ன போய்? இன்றைக்கு போடுவோம், ஃப்ரைடே போடுவோம், இன்றைக்கு போடுறோம். வீக்கெண்டை கவர் பண்ணி தானே மாறவே, அதால ஃப்ரைடே போடுறது. இப்போ நான் இப்போ எதர்ச்சியாக திடீர்னு இதுக்கு வந்தேன். நான் இப்போ ஆல்ரெடி ஃபோன் அடித்து சொல்லவும் இல்லை, க்ளீன் பண்ணி வைங்க ஒழுங்க. ஆனால் இப்படியே தான் நல்லா இருக்குது. இப்படியே தான் வச்சுக்கிறீங்களா எல்லா நாளும்? தேவையில்லாடிக்கு இப்படிதான் போகும்போது எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எல்லாரும் அதுதான் முக்கியம். இதானே இந்த சமைக்கிற அடுப்பு எல்லாம் செய்ய மாட்டா தானே? அந்த ஐட்டம் தானே? ஸ்டீமர் கறி வைக்கிறலாம் செய்ய பண்ணுவாங்க. அப்படி தானே? அங்கே பார்த்தனா அதெல்லாம் அவியா வைக்கிறதெல்லாம் இப்படி ஒன்று அங்கே பார்த்தேன் அண்ணங்கட. வைக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். தமிழா? இல்லை, யூ டோன்ட் நோ. யூ ஆர் ஃப்ரம் நேபாள்? Nepal, Pokhara city and Kathmandu and Chittagong. Chittagong is park. You visit? Yeah, everywhere. And animal park, the natural animal park. I bring some curry leaf also, Chittagong park. I like it, Nepali people. Super. Okay, Anna. எனக்கு நேபாளத்துக்கு போன அப்புறம் நேபாளியில் ஒரு பாசம் உண்மையா. என்ன விஷயம்டா, அவ்வளோ நேர்மையான ஆக்கள் நேபாளியில். நான் எல்லா வீடியோலையும் போன அப்புறம் தெரியும், ரோட்டில் காசு இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க. அவ்வளோ நேர்மையாக இருப்பாங்க நேபாளி ஆக்கள். ஓகே, உங்களோட ஸ்பெஷலை தாங்கோ. நாங்கள் உங்களோட டைமை சாப்பிடாம நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். உங்களோட ஸ்பெஷலை அனுப்புங்கோ. ஆனால் ஒன்று சொல்லிட்டு எல்லாரும் குறைனே கூடாது. வீடியோவில் நீங்கள் எல்லாம் வந்துட்டீர்கள். சாப்பாடில் குறை இருந்தால் குறையான்னு சொல்லி போடுவேன். குறையன்னா குறை சொல்லுவான். அப்புறம் வந்து பேசுகிறேன் இல்லை, நான் நல்லா போட்டான், நீ என்ன குறை சொல்கிறேன்ட்டு. நீங்கள் தாங்க, உங்களோட பெஸ்ட்டை தாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எங்கட மக்கள் எங்கட தமிழாக்கள் உங்கள்கிட்ட வந்து விரும்பி சாப்பிடணும். தாங்க பாப்போம். சிங்கம் தான் இந்த கடையின் சிங்கம். அதுதான் கடையின் ஓனர். இதுக்கு முதல்ல ஒரு வேறு ஃபீல்டில் இருந்தவர். இந்த கடையின் நீட்டை வச்சு பார்க்கலையே உங்களுக்கு விளங்கும்.
என்ஹெச்எஸ் ஃபீல்டுகளில் கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஒரு இன்ஜினியராக இருந்தீங்களா? அவ்வளோதான், எனக்கு அது அவ்வளோதான் தெரியும். என்ஹெச்எஸ்க்கு இருந்தவர். அப்போ க்ளீன் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுக்கிறேன், சுத்தபத்தமாக வச்சுக்கிறேன். அதோட கொஞ்சம் வித்தியாசமாக கட்டிங் குட்டிங் எல்லாம் இருக்குது. வந்து பாட்டியை கட்டிய போடல கட்டிங் குட்டிங் எல்லாம் வாங்கி அடிக்கலாம், நல்லா இருக்கும். ஆளை போய் நிற்பார், நல்ல ஃப்ரெண்ட்லி. இந்த 2 ரெஸ்டாரண்ட் முதலாளி மேலே பார்த்துறாங்க. 2 ரெஸ்டாரண்ட் முதலாளி மேலே ஹெட் வெயிட் இல்லை. எந்த கேமராமேன் அவரே சொன்னான், உங்களையும் சொன்னான். என்ன சொன்னால் 2 பேரும் சர்வசாதாரணமாக இருக்கிறாங்க. வேறு யாரும் முதலாளி மேலே அப்படி தோலை தூக்கி கையை தூக்கி எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி உங்கள் 2 பேரே நல்லா அவன் சொன்ன கருத்தா. இது உண்மையாக இது முக்கியம். அந்த தலையில் ஏற்றாமல் இருந்தோம்னா நாங்கள் போய் நல்லா இருக்கலாம். மற்றது நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் சரிங்களா? கேட்டரிங் செய்கிறாங்க, வெட்டிங் சாமத்தி வீடு செய்கிறாங்க, சாமத்தி வீடு வெட்டிங் பர்த்டே பார்ட்டிஸ் 1000 பேர் மட்டும் செய்வோம். 1000 பேர் இருக்கும். மற்றது இங்கே எங்களுக்கு 100 பேருக்கு பார்ட்டி இருக்குது. 100 பேர் மட்டும் 100 பேர் இங்கே சேர்க்கலாம். 32 பேர் அல்லது இங்கே மெயினில் செய்வீங்கன்னா 76 பேர், இங்கே 32 பேர், 108 பேர், 110 பேர் மட்டும் இதில் ஃபுல்லாக செய்வீங்க. ஓகே. இங்கே பார்ட்டி செய்கிறாங்க. பேக்கேஜாக கொடுக்குறாங்க. பேக்கேஜும் இருக்கா உங்கள்கிட்ட? பேக்கேஜாக கொடுக்குறாங்க. ஓகே. லைக் 4-5 ஸ்டார்டர்ஸ், மெயின் ஸ்டார்டர்ஸ், mains like starters unlimited, main unlimited, welcome drinks, and throughout the party soft drinks. But standard ஒரு மினிமத்தில் எது பார்ப்போம். மினிமம் வந்து உங்கள்கிட்ட என்ன ப்ரைஸ் இருக்குது? மினிமம் ஒரு பேக்கேஜ் அது சொல்லுங்கள். ஏட்டா மினிமம் என்ன 30 to 35 பண்ணுங்க. ஒரே பேக்கேஜ் தான் வச்சுக்க. மினிமம் வந்து இல்லை. வீக்கெண்டில் 30 to 35 pounds ஒரு ஆளுக்கு அன்லிமிட்டட் வித்தவுட் alcohol. alcohol சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அன்லிமிட்டட் எவ்வளோ குடிக்கலாம்? எவ்வளவு சோடாக்கள் ஜூஸுகள் குடிக்கலாம், சாராயத்தை தவிர. ஏன்னா சாராயம்னா அப்புறம் அண்ணாக்க ஊற்றிடுவீங்க. சாராயம் மட்டும், சாப்பாடு எல்லாமே அன்லிமிட்டட். ஸ்டார்டர் மெயின் அன்லிமிட்டடாக கொடுப்போம். ஒரு ஆளுக்கு 30 பவுண்ட்ஸ் மினிமம் 30. கூட ஆட் பண்ண 2 கிழமை எங்கடையாவது பாவிக்கு அதெல்லாம் கூட ஆட் பண்ணுறாரு. நாங்கள் 4 அல்லது 5 ஸ்டார்டர்ஸ் கொடுப்போம். எங்களோட மெனுவில் உள்ள ஸ்டார்டர்ஸ். ஓகே. அதே மாதிரி மெயின்ல 6 அல்லது 7 மெயின் கொடுப்போம். 4 கறி, பிரியாணி, நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், சீ ஃபுட், புட்டுக்கொத்து, மட்டன் கறி, சிக்கன் கறி, ஒரு வெஜ் கறி, பரோட்டா, நான் பிரெட் 7 கொடுப்போம். அது வந்து புஃபேல செட் பண்ணுவோம். மெயின்ஸ் வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து நாங்கள் பேங்கிங் ஸ்டைலில் பிளட்டராக சர்வ் பண்ணுவோம். they can share it. பெரிய பிளாட்டை நீங்கள் கொடுப்பீங்களா? இதில் வந்து நாங்கள் இந்த எடுத்துட்டு ரவுண்ட் டேபிள் போட்டு 40 பேருக்கு பேங்குட்டிங் ஸ்டைலில் செய்வோம். மற்றது கோக்டைல் எல்லாம் செய்கிறாங்க. கோக்டைல் எல்லாம் பார்ட்டிக்கு வெல்கம் ட்ரிங்காக கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஹாஃப் ப்ரைஸுக்கு மொக்டைல் கொடுப்போம். பார்ட்டிஸ்க்கு ஆர்கனைஸ் பண்ணி பார்ட்டிக்கு ஹாஃப் ப்ரைஸ். சூப்பர். இப்போ நீங்கள் 40-50 மொக்டைல் எடுக்க கேட்கலன்னா நாங்கள் ஹாஃப் ப்ரைஸுக்கு கொடுப்போம். பார்ட்டி கூட போகலாம். ஓகே. மற்ற இந்த அப்பங்கள் அங்கே இல்லை எந்தெந்த நாட்டு சாப்பாடுகள் இருக்கு உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன் சாப்பாடு ஒரு 60-70 வீதம், சவுத் இந்தியன் சாப்பாடு, மற்றது தோசை, இட்லி அதெல்லாம் இருக்கு. நார்த் இந்தியன் சாப்பாடு, மிக்ஸ் கிரில் ஐட்டம், தண்டூரி ஐட்டம், நான் ஐட்டம் எல்லாம் இருக்கு. மற்ற அதே நேரத்தில் மலேசியன் ஐட்டமும் கொஞ்சம் இருக்கு. மலேசியன் ஐட்டமும் கொஞ்சம் 4 டிஃப்ரெண்ட். மெயின்லி ஸ்ரீலங்கன், இந்தியன், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், பிட் ஆஃப் மலேசியா. கேரளா சாப்பாடு அப்படி இருக்கா? கேரளான்னு சொல்ல போனா நண்டு புட்டு நண்டு புட்டு அப்படி அந்த ஸ்டைல் ஸ்ரீலங்கன் டச்சோட இருக்கும். ஓகே. இப்போ உங்களோட பார்த்தது கதைச்சது உங்களோட மெயினாக உங்கள்கிட்ட இது சம்மந்தமாக நான் கதைக்கிற காரணம்டா, எங்களோட தமிழ் சமூகத்துக்குள்ள உங்களை மாதிரியான ஆக்களை அறிமுகப்படுத்தி அதில் எங்களோட தமிழ் ஆக்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாலும் போய் வேறு எங்கேயோ தான் அனுப்பினோம். பாட்டியை கொண்டு வேறு எங்கேயும் வைப்பினோம், கல்யாணத்தை கொண்டு வேறு எங்கேயும் வைப்பினோம். அங்கே போய் சாப்பிட்டா சிக்கன் அவியை அவிச்சு போட்டு, இல்லை மட்டன் அவியை அவிச்சு போட்டு பஞ்சு மாதிரி தருவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, சோரி அது நாங்கள் இந்தியன் ஸ்டைலில் செய்யிட்டோம் அல்லது வேறு ஸ்டைலில் செய்யிட்டோம்னு. அதனால் உங்களை மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய கேட்டரிங் செய்கிறார்கள். இவையே நான் வீடியோவில் அறிமுகப்படுத்துகிறேன். இதுதான் இந்த நோக்கம். தமிழாக்களை வளர்க்கணும், தமிழாக்கள்கிட்ட போய் பிஸ்னஸை கொடுக்கணும். பிள்ளைகள் நிறைய இருந்தால் குறை நிறைய கதைக்கணும், செய்யணும். அதுதான் என்ற நோக்கம். அதெல்லாம் ஓடி தமிழ் ரெஸ்டாரண்டாக மட்டும் செய்கிறேன். நான் வேறு நாட்டுக்காரெல்லாம் கேட்கிறேன், ஆனால் நான் அதை விரும்பல. சரி, தமிழாக்களே செய்வோம் சாப்பாட்டில். கண்டிப்பாக ஏதோ ஒரு நாட்டை விட்டு வந்துட்டோம், இந்த நாட்டிலேயாவது எங்களோட பொருளாதாரத்திலேயாவது நாங்கள் முன்னுக்கு வரணும். வேறு என்னென்ன கதைச்சி வீடியோ ஒழுக்காமல் உங்களோட சாப்பாட்டை தாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், சிங்கத்தை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு உள்ளுக்கு இப்படி கேவில் போட்டு நாங்கள் தொட்டுக்கிட்டு சிங்கத்தை தூக்கிட்டு போகாமையோ
இந்த சிங்கத்தின் மீனிங் என்ன? சிங்கம் என்ன? சிங்கம் ஒரு பிரஸ்டீஜ் அனிமல் என்ன, அதனால சிங்கம்ன்றது என் அப்பாட பேர் வந்து பாலசிங்கம். அப்படி சொல்லுங்க. அதனாலதான் இந்த சிங்கம் வச்சினான். மற்றது பேன்றது ஜெஃப்னா ஒரு பே தானே, ஒரு குடாநாடு பே சிங்கம். அதுக்கு ஒரு செஃப் ஹேட் வந்து சிங்கம் தான் செஃப் சொல்லி ஒரு செஃப் ஹேட் தண்டி இதை கிரியேட் பண்ணி நாங்க கையால வரைஞ்சி இந்த சிங்கத்தை ஒரு டிசைனை கிரியேட் பண்ணாங்க. சிங்கம் சிங்கம் பேன்றது அப்பாட பாலசிங்கம் பேர்ன்றது காட்டியும், பேன்றது ஜெஃப்னான்றதை காட்டியும், செஃப் ஒரு சிங்கம்ன்றதை காட்டியும் அப்படி ஒரு டிசைனை உங்களோட அப்பாட பாலசிங்கத்தை நீங்கள் கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சிருக்கிறீர்கள் பாலசிங்கத்தை. அப்படி சுருக்கமாக இதை சொல்கிற விட்டுட்டு எங்களோட அப்பா ஒரு சிங்கம் பாலசிங்கம் அதில் நாங்கள் கம்பி வேலி போட்டிருக்கோம், அப்பாவை தூக்கிட்டு போகாமல் அடைச்சி வச்சிருக்கிறோம். வந்து பாருங்க கொண்டு அழகாக இருக்குது. ஒரு செஃப்பை ஒரு சிங்கத்துக்கு ஒரு செஃப் டிசைன் கொடுத்து செய்து வச்சுக்கிறோம். இப்போ சாப்பாட்டை வந்து இங்கே இந்த அண்ணாண்ட ஃப்ரெண்ட் கடக்க ஓனர்ட்ட ஃப்ரெண்ட் இவர் அண்ணா, அப்போ வெல்விஷர். அப்போ அவரும் இப்போ சாப்பாட்டை நாங்கள் 2 பேரும் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நான் சரியாக சொல்கிறேனான்றதை அவர் பார்க்க போகிறார். இல்லாட்டிக்கு நான் சும்மா அடித்து விட்றேன், முதலாளிக்கு சப்போர்ட் பண்ணி அடித்து விட்றேனான்றதையும் பார்க்க போகிறேங்க. நான் சொல்கிறத சரியாக இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட்றேன்னு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் உண்ட. ஓகே இல்லை தம்பி நீ அடித்து விட்றேன் முதலாளிகிட்ட கட்டிங்கு குட்டிங் வாங்கித்தான் அடித்து விட்றேன்னு சொல்லக்கூடாது. ஓகே இவ்வளோ ஐட்டம் தாரீங்கள். எப்பா நிறைய வருது. இவ்வளோ என்ன வருது ஒன்று மொத்தத்தில் எனக்கு அடித்து விழுத்த போகிறீர்கள். மேலுக்கு ஒரு ரூமை தாங்க பாடத்து நிறுத்தி ரெண்டு பிடிச்சி ஒழிக்க போகிறோம் வீட்டை. எல்லாமே மூடி வச்சுக்கிறீங்க. இது என்னடா அப்போ காட்டுறா மிஞ்சோண்டா என்னட்டு பார்ப்போம். ஆமாம் வெள்ளமா புட்டுக்கு பச்சை மாங்காய் சம்பல் கல்லடிச்சு கருவாடும் புட்டுந்துண்டா பம்பல் புட்டவிக்க தெரிஞ்ச பெட்டையண்டா சொல்லு சீதனமே வேண்டாம் அந்த தேவதையாள். அதுங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. மண் சட்டி தானே, மண் சட்டி. இதெல்லாம் மலேசியன் ஸ்டைல் மண் சட்டி. ஆமாம் மண் சட்டியில் நண்டு. வேறு என்ன வருது? புரியாணி. அடுத்தது அங்கால சோதி பாப்போம். இல்லை உண்டைக்கு புளுத்த போகிறாங்க அவங்களோட சாப்பாடு வந்து ஆம்புலன்ஸை கடிச்சு விடுங்க ஐயாவுக்கா. ஒன்று எவ்வளோ கத்தியா அவருக்கு சாப்பாடு. ஆமாம் நல்ல பாட்டும் போடுறீங்க என்ன சுக்கிரவாதத்தை கேட்டு சாப்பிட சொல்லி. ரால் என்ன இருக்கா? யூ ஹேவ் மோர்? ஓ மை காட். வந்து வாம்மா பார்ப்போம். இங்கே வேண்டா நீங்கள் அள்ளி கொண்டு தந்துடுவீங்க. இவ்வளோ கொமெண்ட்ஸ் எழுதுவாங்க. துளைவான எப்படி சாப்பிட்ற சாக போகிற. வேறு என்ன? மாம்பழம் என்னதுக்கு? புட்டுக்கு. புட்டுக்கு மாம்பழம். ஓகே இவ்வளோ தானா? முடிஞ்சுதா? முதலாளியை கேளுங்க முடிஞ்சாண்டு. ஃபிஷ் வருமா? சத்தியமாக நான் ஒரு 3 சாப்பாடை இல்லை 4 சாப்பாட்டை தான் இவங்க சாப்பிட தந்து டேஸ்ட்டை பார்த்து சொல்லுவாங்கன்னு தான் வச்சு வந்தேன் நான். துளை வேறு அமர்த்தி பிடிச்சி அள்ளி கொட்டி விட்டாங்களே ஐயா. எதை சாப்பிட்றது எனக்கு. எனிவே எல்லாத்துலேயும் டேஸ்ட்டாக பார்ப்போம். இது என்ன சாமான் என்ன? நைரோபி சிக்கன். கென்னியாண்ட நைரோபி சிக்கனா? சரியோ ஓகே. இதுக்கு சோசதும் ஆட் பண்ணுறா இல்லை தானே? இல்லை இல்லை வாரம் அங்கே இல்லை சோசம் இல்லை. தேவை கொடுங்க. சரி எனக்கு அது உங்களோட இல்லைண்ணே மசாலா நம்ம ஊற வச்சு போட்டுருங்க. வித்தியாசமாக நல்லா இருக்குது. கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்குது. நீங்களும் நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கல்யாணக்கூடாது. நீங்கள் ஒரு துண்டை சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நீங்கள் சாப்பிட்றீங்கண்ணே. பட் ஓகே நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. அடுத்த இது கிரில். இதுவும் கிரில் தான் என்ன? சூப்பர். இது வேறு லெவல். அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த மசாலாவில் ஊறி சூப்பராக இருக்குது. இது ரெண்டு மட்டும் சாப்பிடுவேன். நல்லா இருந்தால் 2 வெங்காயம் வைப்பேன். அப்போ அதை நச்சுக்கொள்ளும். நீங்களும் நச்சுக்கொண்டே தெரியும்.
சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன சாப்பிட? ஓகே, இது 2 வெங்காயம் வைங்க. 2 என்னடி அது? அது தாங்க அது தாங்க. இது என்ன சாமான் அண்ணா? சில்லி சிக்கன். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஒட்டு பிரச்சனையில் வாங்கும், சேர்ந்து சாப்பிடுவோம், வட்டிவா சந்தோஷமாக சாப்பிடுவோம். முதல்ல நான் டேஸ்ட்டாக பார்க்குறேன். அண்ணா சில்லி சிக்கன் நல்லா இருக்குது, ஆனால் இதெல்லாம் உரைப்பாண்ணா. எனக்கு சோஸ் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டீங்க. அப்புறம் நான் சொல்கிறேன்னு கூட கூடாது. ஓகே, நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. சோஸ் கொஞ்சம் தான் இருக்குங்க. நல்லா இருக்குது. மெட்டது ஸ்டார்டர் ட்ரை பண்ணுறது. ஸ்டார்டர் இவ்வளோ தான், இல்லை இவ்வளோ தான். வாங்க, நீங்களும் காதில் வச்சுக்கணும், வந்துருக்கலாம். வாங்க, மாம்பழம் சாப்பிடலாம். அதெல்லாம் கடைசியா அண்ணன். வாங்க, இந்த சாப்பிடுங்க. இது என்ன சாமான் அண்ணன்? தெரியுதோ கண் தெரியுதோ? தெரிஞ்சா சரி. முரண்டு தோசை அந்த மாதிரி இருக்குது பொருள். ஆமாம், நல்லா தானே இருக்குது, சத்தம் நல்லா இருக்குது. முறுக்கு இருக்கு. சத்தியமாக போய் சொல்லலை, தோசையில் டேஸ்ட் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. என்னையா முறிக்க 4-5 துண்டா வருது ஐயா. பிடிங்க, வழியா சாப்பிடுங்க, வைக்கப்படாங்க. இதுக்கு என்ன தெரியும்? சம்பல் வாக்களி. சாம்பார் நல்லா இருக்குது. சாம்பார் 2 சாம்பார் தாங்க. வெள்ளை சாம்பார் பிடிக்கல. வெங்காயம் எல்லாரும் நல்லா தான் இருக்குது. வெங்காயம் வெங்காயம் கூட இருந்தது. அதை முடியும் வெங்காயம். தோசை சூப்பர், இவ்வளோ சொல்ல மாட்டேன். இந்த மஞ்சள் சட்னியும் சூப்பராக இருக்குது. வெள்ளை இல்லை உரைப்பு கொஞ்சம். ஆனால் நீங்கள் பாருங்க இப்போ தான் 3 ஐட்டத்தில் கை வச்சுக்கிறேன். நான் இவ்வளோ கொண்டு தரீங்க. நான் 1000 ரூபா கேட்டேன். பராட்டாவும் இந்த பராட்டா இப்போ வேறு ரெஸ்டாரண்ட் வழி இந்த பராட்டாவை பாருங்க ஐயா. இப்படி தான் ஐயா பராட்டா போடுறது. சில இடங்கள்லாம் இப்படி உள்ளங்கையில் போட்டுவிட்டு 4 ரூபா சார்ஜ் பண்ணுறீர்கள். நல்ல பெரிய பராட்டா. யார் எனக்கு உள்ளங்கையில் தந்தீங்களோ அவையே தொப்பிக்க போட்டுக்கொள்ளுங்க. அப்புறம் நான் தந்த நீ தந்து அப்புறம் போன போடாமல். நல்ல பெரிய பராட்டா, நூல் பராட்டா. ஆண்ணா நூல் சுத்து பராட்டா என்ன சொல்கிறது? ஏதாவது பராட்டாக்கு என்ன கரை சாதிங்க? பராட்டாக்கு மட்டன் கறி, மாம்பழம் இருக்கு. மட்டனில் அடித்து விழுத்து விட்டு இல்லையா? சூப்பர், சட்டப்படி. இந்த மட்டன் கறிக்காகவே வரலாம். உண்மையாக தான், உண்மையில கண்ணே சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, கராப்பில் எல்லாம் போட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிறீர்கள். மட்டன் வடி வேணும். மட்டன் எலும்பு எல்லாம் போட்டு ஹாப்பியா நீங்கள்? அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் மட்டன் கறி. எலும்பு கண்டிலிருந்து சாப்பிடும். சில இடத்துல எலும்புலேருந்து கலண்டு வந்து உழைச்சி எலும்பு பாயில் ஓட்டு போக மாட்டேன். அது சரி, நல்லா இருக்குது. சிங்கம் பேக்கு வாங்க, மட்டன் கறிக்கு ஓட பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு மட்டன் கறி பிடிச்சிருக்கு பெஸ்ட்டாக. இது வரைக்கும் மட்டன் கறி, இறாலும் ஓகே, சிக்கன் ஓகே, டபுள் ஓகே, எப்படி சொல்லுவோம் உங்களுக்கு ஓகே. மற்றது வேறு என்ன என்னது? இது பிரியாணி, அது இருக்கட்டும். நண்டு கறி, நண்டுக்கு புட்டல்ல வேணும். இங்கே
ஓகே என்ன இல்லை நல்ல வெள்ளை புட்டு புட்டை காட்டையா நல்லா புட்டு வெள்ளை புட்டு முதல்ல கொஞ்சம் குழம்பு எடுப்போம். குழம்பு எடுத்து போட்டு தான் யோசிக்கிறோம் நண்டு எடுக்கிறதா இல்லையாண்டு. என்ன செய்தா என்ன அப்புறம் நீங்கள் கொரோனா முதலாளிக்கு முன்னுக்கு எப்படின்னா குழம்பு தான் சொல்லி நண்டு கறி நல்லதாக கூட ஆண்டு நல்லா தான் சூப்பர் நல்லா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் உரைப்பு போகணும், உரைப்பு கொஞ்சம் காணாது எனக்கு. ஜோண்டாயா ஜோரா கொண்டா சதை இருக்கான்னு காட்டுவோம். நண்டு கொடுக்குறோம். இருக்குது சதை இருக்குது. சேஃபாங்கால் ஆள் முழு சுத்தோட தோண்ட பார்த்தா சதையை இல்லாமல் வரும் கோதை காட்டா போகிறான் உண்டு. சதை இருக்குது பயப்படாங்க. நல்லா இருக்கு நண்டு கறி. கொஞ்சம் உரைப்பு போடுங்க. மற்ற டேஸ்ட்டு மசாலா நல்லா என்னண்டு நல்லா இருக்குது நண்டு கறி நல்லா இருக்குது. சதையும் இருக்குது நல்லா இருக்குது. வேறு என்ன இருப்பீங்க அதே மாதிரி என்ன அப்புறம் தீத்தி அண்ணா சொல்லியோ நண்டுக்க நல்லாங்க தீத்தி விடுங்க. அதை கேட்கணும் வேலை விட்டு கேளுமோ நான் அதையும் போடணும் நீங்கள். வந்தேன் சாப்பிடுங்க. உங்களோட ஆசையும் கிடப்பான் அது ஆசைப்படைகளை நாங்கள் அள்ளி அல்டிமேட் அண்ணா சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வெக்கப்படாங்க நண்டு கறி எப்படி இருக்கு சொல்லுங்க உண்மையை. சூப்பர் ஏற்கத்தம்மா என்னையா சிங்களத்தில் சொல்கிறீங்க அப்படி தான் அதே சொதிக்க ஒன்று கொஞ்சம் சொதிக்காங்க கொஞ்சம் முடுங்காகும் என்ன கொஞ்சம் பாரு அதுக்கு அடுத்தது அது ஃபினிஷிங்கு போகிறோம். இங்கே ஆரம்பிக்கல செஃப் அண்ணா நீங்களே சொதிய கொஞ்சம் எடுத்து நாக்கில் வச்சு போட்டு சொல்லுங்க அவன் என்ன குறையண்டு வாங்கோ தேசிக்கப்பட இல்லை நீங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லணும். நான் சொன்னால் அப்புறம் நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். உப்பு காணாதா நாங்கள் உண்மையாக சொல்லுவோம் அண்ணா. உப்பு கொஞ்சம் சொதி நல்லா தேங்காய் பால் செய்கிறீங்க கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சூப்பர். மற்றபடி மட்டன் கறியெல்லாம் அடிக்கிறதுக்கு இடமே இல்லை. இதை ஒட்டு மாற்றமும் செய்யாங்க அப்படியே விடுங்க. நண்டு கறிக்கு கேட்டு உழைப்பு வேணால் கேட்டு விடுங்க. நான் உழைப்பு சாப்பிட்றேன் உழைப்பு கேட்டு கொடுங்க. இது பிரியாணி கரண்டி தாங்கண்ணா கொஞ்சம் தாங்கண்ணா கொஞ்சம் என்ன பிரியாணி சிக்கன் சின்ன 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 பீஸாக போட்டிங்கன்னா பெரிய பீஸ் போட்டுருக்காங்க. ஓகே சூப்பர். முட்டை ஒன்று பார்க்க போகிறீங்களா? முட்டை சாப்பிட்றல முட்டை போய் வேணும் முட்டை போய் முட்டை நான் சாப்பிட்றதில்ல அண்ணனை கொடுங்க முட்டை. முடிப்பேன் சூப்பர் பிரியாணி சூப்பராக இருக்குது. பிரியாணி நீங்கள் ஒரு மாற்றம் சேர்த்து நல்லா இருக்குது. வேறு என்ன பாருங்க வாரம் போகிறோம். இந்த நான் ரொட்டி தான் நானில் ஒன்று தாங்க சின்ன துண்டு தாங்க அதை சாப்பிட்டு பார்க்கும். நல்லா இருக்குது நான் நல்லா இருக்குது. நல்லா நல்லா குளிச்சு நல்லா போடுறேன் நல்லா இருக்குமா. பலூன் நானே சாப்பிட்லாம் நீங்கள் அதுக்கு கறி தேவையில்லை அப்படி இருக்குது. நண்டு குழம்பு கொடுத்தா இன்னும் தூக்கி வைக்கும். சூப்பர் இதுக்குள்ள அது என்ன வெஜிடபிள் ஒன்று அதை வேணுமெண்டா காட்டுங்கண்ணே. எனக்கு ஏதாவது வெஜிடபிள் அலர்ஜிக்கண்ணே. முகமெல்லாம் மீங்கிடும் வெஜிடபிள் சாப்பிட்டா. மரக்கறி சாப்பிட்டா முகமெல்லாம் மீங்கிடும். வடிவாக காட்டுறா செல்ல குட்டி வேணுமெண்டா நீ சாப்பிட்றா. வெஜிடபிள் தாலி இதில் என்னென்ன வருதா உருளைக்கிழங்கு கறி வருது பருப்பு கறி வருது சோயா மீட் வருது சோயா மீட் பிரட்டல் கேபேஜ் பொரியல் கத்திரிக்காய் பிரட்டல் ஸ்பெஷலாக ஓகே மொத்தமாக 1 2 3 4 5 6 இது 10 11 ஐட்டம் வருது. வடை வருதுன்னு சொல்லுங்கள் வருதுண்ணா வடை வந்திருக்குண்ணே. மற்றது உங்களோட பாலப்பம் 3 வந்திருக்கு. 3 அப்பம் வந்திருக்கு. 3 பேர் வந்து இந்த மாதிரி
என்னென்னா சில இடத்துல அப்பம் வந்து மாவில் உள்ள ஒரு புளிப்பு தெரியாது, அதில் மாவில் உள்ள புளிப்பு தெரியுது, அந்த மில்கோட சேர்த்து சாப்பிட வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்பம். அந்த அப்பம் சில இடத்துல புளிக்காவே இருக்குது, ஆனால் அப்பமா போட்டு தருவாங்க, இது நல்லா இருக்குது. வேறு லெவல். மட்டும் அந்த ஊரில் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. எனக்கு இன்னொரு பிளேட் தாங்கும் மாம்பழமும் அந்த புட்டும் அது அந்த ஒரு 12-13 வயதில் நாங்கள் என்ஜாய் பண்ணதுக்கல்லோ மாம்பழமும் தரணும். வெறும் மாம்பழத்தையும் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பர் மாம்பழம். மாம்பழத்தை அதில் சீவினால் அவசரப்பட்ட சீவி இருக்குது. வெறும் மாம்பழத்தோடு சாப்பிட்டா தானே அதுக்குரிய மரியாதை, மாம்பழத்துக்கு மரியாதை. இனிப்பில்லாட்டி தான் நீங்கள் சீனி போடணும். இது வெள்ளமா புட்டும் மாம்பழத்தையும் போட்டு ஒரு பிணைய வேணும், பஞ்சாமிரதம் பிணைஞ்ச மாதிரி. அந்த மாதிரி இருக்குது. சீனியும் போடுறதில்ல ஒன்றும் போடுறதில்ல, நல்ல இனிப்பான மாம்பழம். புட்டு மாம்பழம் சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போன ஞாபகங்கள் வரும். இப்போ நான் சாப்பிடே கனவே இருக்குது. பள்ளிக்கூடத்தில் விடிய உடம்பி விடிய புட்டை உருட்டி புள்ளாச்சு இப்படி உருண்டையாக உருட்டி இப்படி விடையங்களில் புட்டு அப்படியே உள்நாக்க தட்டி கொண்டு போகும் மாம்பழம். அந்த மாதிரிக்கும் சூப்பராக இருக்குது. கூப்பிட்டு சாப்பாடு தந்தாங்க நன்றி. மெயினாக எல்லாம் ஒரு ரெண்டமாக பார்த்தா 90 விதமான சாப்பாடு நல்லா இருக்குது. 1-2 குறை இருக்குது, சொதியில் குறை இருக்குது. மற்றது இது நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. சிக்கன் தந்தூரி நைரோபி ஓ டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த எல்லா டேஸ்ட்டும் எனக்கு பிடிக்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு போய் சொல்கிறேன்னு அர்த்தம். இது மற்றது அப்பம் சூப்பராக இருக்குது. நண்டு கறியில் கொஞ்சம் உரைப்பேட் பண்ணணும், அது நல்லா இருக்குது. மற்றும்படி ரெண்டமாக பிழை சொல்கிறாங்க இல்லை, குறைனே கூட ஒரு சில குறைகள் இருக்குது, அதை சொல்லி அண்ணன் வெங்காயம் சூப்பர் கொஞ்சம் வெங்காயம் தனியாக பொடிச்சு விடுங்க ஆளுக்கு. வெங்காயம் சூப்பர், வெங்காயம் சூப்பர், வெங்காயத்தை வெளுத்து வாங்குது. இங்கே பராட்டாலாம் அவங்கள தான் வெளுத்து சாப்பிடுங்க, தயவு செய்து வெக்கப்படாங்க. மற்றது ஆல்வேஸ் எப்படி இருக்கண்ணே சாப்பாடு நல்லா இருக்குண்ணே. ஆல்வேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பாடு. ஒரு சில இதில் சின்ன குறைகள் இருக்குது, அதை நிவர்த்தி செய்யணும். வாங்கோ அங்கே அளவோம். எல்லாரும் கொமெண்ட்ஸ்லேயும் எழுதுகிறீங்கள், நேர காணக்கையும் எழுதுகிறீங்கள், சாப்பாட்டை கொட்டுறீங்கள், இல்லை கூட இதுன்றீங்கள், ரிவ்யூ பண்ணுறதுக்காண்டி சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கள். ஒரு நாளும் நான் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணுறேன் இல்லை. சாப்பாட்டின் அருமை எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கிளாஸ் கஞ்சின்ற பெருமதி கூட எனக்கு தெரியும். என்றால் அந்த ஃபீல்டில் இருந்து தான் நாங்களும் நாங்கள் எக்ஸாம்பிள் முள்ளிவாய்க்கால் நாங்கள் சாப்பிட்டது எங்கள் நண்பர் வட்டங்களோட சேர்ந்து அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டா கூட எடுத்துக்கொண்டே எங்கள் நண்பர்கள்ட்ட கொடுக்குறது. இப்போ எங்களோட இவையும் கிட்டத்தட்ட எங்கள் தமிழ் நண்பர்கள்லாம் பாருங்கோ நாங்கள் இருந்து சாப்பிட்ருக்கோம், அவையும் அதை சாப்பிடினோம். இதில் என்னில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால், சாப்பாட்டை ஒரு நாளும் கொண்டே எறிய மாட்டேன், வீட்டில் கொண்டே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். இப்படியே அந்த சாப்பாடு இதில் சாப்பிடுவோம். அதில் இதையும் மீறி மிஞ்சிட்டேன்டா டேக்கை எடுத்து கொண்டு போய் எங்களோட படியலை கொடுத்து படிகளோட சாப்பாட்டை கொடுத்து சாப்பாட்டை பெருமதி ஆக்கியிருந்தாங்க. வேறு என்ன சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது. 2 அண்ணாக்களங்களோட வந்து இன்றைக்கு ஜாயின் பண்ணியிருக்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருது. உண்மையாக பிடிச்சிருக்கு. அவையோடைய ஒரு புது அறிமுகம் ஒன்று கிடச்சிருக்குது, முதலாளியோட புது அறிமுகம். நேரம் இப்போ சரியாக 11:28. நான் இப்போ வெம்பிலிக்கு போய் வெம்பிலியிலேருந்து வீட்டை போகணும். அப்போ இங்கேருந்து வெம்பிலி போகிறதுக்கு 1 hour 12:30, அதில் வெம்பிலியிலேருந்து அலட்டுறதுக்கு ஒரு 1 hour 1:30, அதில் இந்த வீட்டை போகிற ஒரு 1/2 மணி நேரம் 2 மணிக்கு தான் வீட்டை போவேன். 2க்கு மனசி தும்பு கட்டையெல்லாம் அடித்து கிளைக்கிறான்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் நடக்கும். ஒன்றில் இந்த வீடியோவோட திரி அல்லது வீட்டை இதுன்னு சொல்லுவாள், அந்த காலமும் வரும். அதையும் வீடியோவாக நான் போட்டு விட்றேன். வேறு என்ன கதைச்சி வீடியோவை இழுக்கையில் இந்த சிங்கம் பே, அதாவது சிங்கத்தின் கடைகளை நின்று கொண்டு வீடியோ முடிக்கிறேன். கேட்டிய கிளி உதுவும் ஒரு காதையண்டு.